அதாவது சன் பிக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஒரு விஷயத்த அறிவிச்சா நிச்சயமா செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த கிரெடிபிலிட்டி வந்து அந்த நிறுவனத்துக்கு உண்டு, அந்த நம்பகத்தன்மை. நீங்க கங்குவா கூட கேட்டீங்கன்னா, கங்குவா வந்து 38 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றேன்னு சொன்னார் அந்த ப்ரொடியூசர். அதே போல அந்த ப்ரொடியூசர் அந்த அந்த நிறுவனத்துல சிஇஓ அப்படிங்கிற போஸ்ட்ல ஒருத்தர் இருந்தாரு. அவரும் வந்து அதை உறுதிப்படுத்தினார். கண்டிப்பா பண்ணுவோன்ட்டு. நான் அப்போ வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த 38 லாங்குவேஜ் சொன்னீங்கல்ல, அதுல ஒரு 10 லாங்குவேஜ் பேரை சொல்லுங்கன்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் டைம்ல சொல்றாங்க 10 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுவோம்னாங்க. சரி, அந்த 10 லாங்குவேஜாவது சொல்லுங்க, இல்ல அறிவிச்சிருங்கன்னு சொன்னா அதையும் அறிவிக்கல அவங்க. கடைசியில் அவங்க ரிலீஸ் பண்ணது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இதில் மட்டும்தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மற்ற எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பட் ரிலீஸ் வந்து வைட் ரேஞ்ச் ரிலீஸ், அதை வந்து யாரும் மறுக்கல, பெரிய அளவுக்கு ரிலீஸ். ஆனால் சொன்னதை அவங்க செய்யலை. பட் இந்த படம் வந்து சன் வந்து அப்படி கிடையாது. சன் சொன்னா கரெக்டாக சொன்னதை செய்வாங்க. இப்போ அதை ஆங்கிலத்தில் இந்த படத்தை வந்து வெளியிடுறேன்னு சொன்னால் நிச்சயமாக ஆங்கிலத்தில் டப் பண்ணி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு நிறுவனம்.